கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 28/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி இவரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புத செய்யட்டும். சகல விதமான நன்மையினாலும் அப்பா இவரை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனமானது இவருடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா நிறைவை கொடுங்க தகப்பனே. 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்படி அன்பினால் இவரை நிரப்புவீராக, தீமைகள் அனைத்துமே அகற்றுங்க, சகல விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிற நம்முடைய சமாதானம், சந்தோஷம், விடுதலையும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிற உம்முடைய கிருபையிலே தேசத்தை நிரப்புவீராக, உம்முடைய மகிமையிலே தேசத்தை நிரப்புவீராக, தேசம் சமாதானம் பெறும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிற எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.